கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக ஒரு ஆடியோ. அப்பா, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. அப்பா அப்பா நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே சந்தோஷமா இருக்காங்கப்பா. இப்போ அதுக்கு காரணம் நீங்களும் அத்தைகளும் தான்ப்பா. உங்களுக்கு கோடான கோடி நன்றிப்பா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலப்பா. ஆனால் உங்கள் பேரும் புகழும், அத்தையோட பேரும் புகழும் உலகம் எங்கும் வரணும்ப்பா. நீங்கள் இன்னும் நல்லா பெரிய ஆளாக வந்து நிறையா பேருக்கு செய்யணும்ப்பா. செஞ்சு உங்கள் பேரும் புகழும் நல்லா வரணும்ப்பா. அது மட்டும் நான் வேண்டிக்கிறேன்ப்பா. அனைத்து கன்னி தேவிகளின் ஆசீர்வாதத்தோடு அத்தையோட துணையோடு நீங்கள் எப்பவும் நல்லா இருக்கணும்ப்பா. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் அம்மாவுக்கு நாளைக்கு சாமி கும்பலான்னு இருக்கேன்ப்பா. ஆடி மாதம் சாமி. அண்ணன் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஃபாரின் போகிறான்ப்பா. இத்தனை வருஷமாக ஃபாரின் போய் ஒரு வருஷம் கூட இருக்க மாட்டான்ப்பா, வந்துடுவான்ப்பா. லட்சம் பணம் கட்டி முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதுனா பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டில் இருக்க மாட்டான், எங்கேயாச்சும் போயிடுவான்ப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. ஆனால் இப்போ அண்ணன் வெள்ளிக்கிழமை ஊருக்கு ஃபாரின் கிளம்பலான் இருக்கான்ப்பா. அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு போகிறான்ப்பா. எல்லாமே இப்போ அம்மா தான்ப்பா சரி பண்ணாங்க. அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான்ப்பா. அவன் நல்லபடியாக போயிட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வேலை பார்க்கணும்ப்பா. அம்மாவுக்கு நாளைக்கு சாமி கும்பலான் இருக்கேன்ப்பா. செவ்வாய்க்கிழமை அண்ணன் வெள்ளிக்கிழமை போகிறனால செவ்வாய்க்கிழமை கும்பலான் இருக்கேன்ப்பா. நல்லபடியாக சாமி கும்பிடணும்னு உங்களோட ஆசீர்வாதமும் அத்தைகளோட ஆசீர்வாதமும் வேணும்ப்பா. மகிழ்ச்சியம்மா. கண்டிப்பாக என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு, அத்தைகளின் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வம் உன்னோடு கூடவே இருந்து உன் சகோதரனை பாதுகாப்பாக பாதுகாத்து அந்த வெளிநாட்டில் வேலையும் சிறப்பாக செய்யும் அளவிற்கு அவனுக்கு ஒரு துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து அவனை மென்மேலும் வளரச் செய்ய அந்த கன்னி தெய்வத்திடம் நானும் சேர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். நல்லதே நடக்கட்டும். கன்னி தெய்வம் துணை. உன்னுடைய அன்பிற்கும் உன்னுடைய பாசத்திற்கும் மிக்க மகிழ்ச்சி அம்மா. நானும் நிச்சயமாக நல்லபடியாக இருப்பேன். மகிழ்ச்சி. என்னுடைய புகழ், என்னுடைய பெயர் அப்படியெல்லாம் நான் எதையுமே தனிப்பட்ட முறையில் நினைச்சதில்லை. எல்லாமே அத்தைகள் தான். அத்தைகள் நடத்துவார்கள், அத்தைகள் வாழ வைப்பார்கள், அத்தைகளே என்னை வழிநடத்துகிறார்கள் என்பதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என்றுமே நான் கன்னி தெய்வங்களோடு கூடவே இருக்க ஆசைப்படுகிறேன். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு விடை சொல்கிறேன். அப்பா, அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா. அக்காவும் மாமாவும் பதில் சொல்கிறேன் என்று வரும் வாயில் விடை சொல்கிறேன் என்று வந்திருக்கிறது. என்னவென்று தெரியவில்லை. இந்த குழந்தையின் ஆடியோவை கேட்டு பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தாங்கப்பா. அக்காவுக்கு 4 வருஷம் குழந்தை இல்லைப்பா. இப்போவும் அக்காவுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சுப்பா. ஆனால் நான் அம்மாவுக்கு விளக்கு வாங்கி வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு வணங்க அக்காவும் மாமாவும் இப்போ நல்லா பேசிக்கிறாங்கப்பா. அதுவும் ஒரு சந்தோஷமாப்பா. எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அம்மா. மகிழ்ச்சி அம்மா. விடை சொல்கிறேன் என்று கூறினேன், விடையை நீயே கூறிவிட்டாய். இவ்வளவு நாளும் மனப்பிரச்சனைகளிலும் அவர்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணத்தினாலும் அவர்கள் சண்டை செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது, அதுவும் கன்னி தெய்வத்திற்கு புது குத்துவிளக்கு வாங்கி வைத்து தீபம் ஆரம்பித்த பிறகு அந்த குழந்தைகள் சண்டையிடுவதை நிறுத்தியிருக்கிறார்கள் என்பது நீ கூறும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேற்கொண்டு நீ என்ன சொல்கிறாய் என்பதை கேட்டு பதில் தருகிறேன். அம்மா தாப்பா. அம்மாவுக்கு அப்புறம் அதுக்கு காரணமாக இருந்தது நீங்கள் தாப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. வீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா. நான் அம்மாவுக்கு சாமி நாளைக்கு கும்பிடலான் இருக்கேன்ப்பா. நல்லா சிறப்பாக நடைபெறும். சிறப்பாக உன்னோடு அந்த தெய்வம் இருப்பார்கள். அதாவது தெய்வத்திற்கு எவ்வளவு செய்தோம் என்பது முக்கியமல்ல, எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கையோடு செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கையை தான் அவர்கள் விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள். ஆகவே நம்பிக்கையோடு வணங்கு. நிச்சயமாக அந்த தெய்வம் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள், உன்னை வாழ வைப்பார்கள். அப்பா, அதுக்கப்புறம் நான் முன்னாடி வேப்ப மரத்தில் சாமி கும்பிட்டேன்னப்பா. அதில் அம்மாவுக்கு கட்டின அந்த பாவடை, வளையல், பாசி, அப்புறம் அந்த ரிப்பனு, இந்த காதோல கருகுமணி எல்லாமே அங்கனே இருக்குப்பா. அதை என்னப்பா பண்ணுறது? அது அதிலே இருக்கட்டுமா, இல்லை அதை எடுத்து பத்திரமா வைக்கவாப்பா? அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா, கோச்சுக்கம்மா.
அதை இப்போதைக்கு நகட்டாண்டாமா. முறைப்படி உன் வீட்டிற்குள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்த பிறகு, காலன்போக்கு விட்டு எடுத்த பிறகு அந்த இதை எப்படி அப்புறப்படுத்தணுங்கிறத சொல்லித்தரேன். அதுக்கு முன்பாக நீ அங்கே சென்று எதையும் செய்துவிட்டு எதுவும் குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது. இவ்வாறே போகட்டும். இந்த அளவிற்கு என்ன முறையில் நீ வணங்குகிறாயோ அந்த முறையிலேயே வணங்கு, மற்றதை பிறகு பார்த்து கொள்ளலாம். விளக்கை வீட்டிற்குள் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறாய், இதுதான் சரியான முறை, இதுதான் சரி. ஒரு பச்சை பிள்ளையை வேப்ப மரத்திலேயோ பனை மரத்திலேயோ தென்னை மரத்திலேயோ எதுலேயோ ஒரு மரத்தில் கொண்டு வச்சு கட்டி அதில் வச்சு கும்பிட்றதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அங்கே மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் சகதிகள் பட்டாலும் ஏன் காக்கா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எச்சங்கள், இப்படி எது நடந்தாலும் அது மிகப்பெரிய தவறு தானே. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்காமல் விட்டாலும் அவர்கள் வெளியில் தான் நடமாடுகிறார்கள். அதே கண்டிஷன் தான் இதுவும். ஆக இப்பொழுது நீ வீட்டிற்குள் வைத்து தீபமேற்றி வழிபடுவதனால் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். ஆகவே இப்போதைக்கு அதை ஒன்றும் செய்ய வேண்டாம். முறைப்படி உள்ளே எடுக்கும் பட்சத்தில் அதை நாம் எவ்வாறு நகட்ட வேண்டும் என்பதை உனக்கு நான் கூறுகிறேன், அவ்வாறு நவட்டிக் கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம், அந்த ஆடியோவிற்கு பதில் கூறுவோம். கன்னி தெய்வம் துணை. ஐயா, நான் திருவாரூர்லேருந்து சுரேஷ் பேசுகிறேங்க ஐயா. நம்ம கன்னி தெய்வத்தை எடுத்து ஃபஸ்ட் டைம் ஆடி மாதம் இப்போ தாங்க ஐயா சாமி கும்பிட்ருக்கோம். அத்தையோட உத்தரவுப்படி ஆடி மாதம் 4ஆம் தேதி அவங்க கும்பிட சொன்னாங்க. அதேமாரி அவங்க உத்தரவுப்படி கும்பிட்டாச்சுங்கய்யா. பூஜையும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக திருப்தியாக சந்தோஷமாக முடிஞ்சிட்டிங்கய்யா. அத்தையும் அப்பா மேலே நான் பூஜையை ஏற்றுக்கிட்டேன்ப்பா, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ எதுக்கும் கலங்காத கவலைப்படாதன்னு பேசிட்டு போயிருக்காங்க. இந்த ஒத்த வார்த்தை போதும் தம்பி. அதாவது நான் பூஜையை ஏற்றுக்கொண்டேன், நீ எதற்கும் கலங்காதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தை போதும். கன்னி தெய்வம் நம்மோடு இருந்து நம்மை வழிபடுத்துவார்கள், நம்முடைய வாழ்க்கையை நிறைவடைய செய்வார்கள் என்பது நமக்கு இதுதான் ஒரு பெரிய ஊக்க சக்தி. பார்க்கலாம், மீண்டும் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்டு அதற்கு பதில் தருகிறேன். ஐயா, இது யாருக்குமே கிடைக்காதுங்க ஐயா. நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தெய்வம் சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்குமே கிடைக்காது. இதுக்கெல்லாம் நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி தாங்கய்யா. அதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு காரணம் நீங்கள் தான்யா. நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே ஆகாது. கன்னி தெய்வத்தை எடுக்கிறதுக்கு நாள் வந்திருக்கீங்க, அப்புறம் மக்காநாள் காலையில் பார்த்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இடையில ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கும் நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்னால் நன்றி மட்டும்தாங்க சொல்ல முடியும். வேறு என்னால் ஒன்றும் செய்ய முடியலைங்கிற வருத்தம் நிறையா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களால் தான் எங்கள் குடும்பத்தில் என் மூத்தவனுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, குடும்பமும் சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான்யா. மகிழ்ச்சி. உங்களிடத்தில் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லையே தம்பி, நீங்கள் எனக்கு எதையும் செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படுவது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்றுமே வேண்டாம், உள்ளன்போடு நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை கும்பிடுங்க, அதுவே எனக்கு செய்ததற்கு சமமானது. அந்த கன்னி தெய்வத்தின் அனுகிரகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுவே நீங்கள் எனக்கு செய்வதற்கு சமமானது. என்றென்றும் இதே நினைவோடு இதே அன்போடு என்னை உங்கள் மனதில் வைத்திருந்தாலே போதும். அதுதான் நான் சில பதிவில் சொல்லுவேன். சிலர் வருவார்கள், நாம் தெய்வத்தை அவர்களுக்கு வழிகாட்டுவோம், அவர்களை வாழ வைப்போம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை வந்தவுடன் நம்மை மறந்து சென்று விடுவார்கள். ஆனால் அவர் நம்மை பொறுத்தவரை அவர் நலமோடு இருக்கட்டும், வளமோடு இருக்கட்டும், வாழ்வில் வெற்றி அடையட்டும், நல்லா இருக்கட்டும், அதில் குழப்பமே இல்லை. ஆனால் மறந்து செல்வதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் மனது வலிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதை கடந்து தான் ஆக வேண்டும், கடந்து சென்றே விடுவோம். ஆனால் உங்களை போன்ற நல்ல உறவுகளும் இதில் கிடைத்திருக்கிறது. இந்த உறவுகள் போதும், இந்த அன்பு போதும். நீங்கள் மனதார நீங்கள் என்னோடு கடைசி காலங்கள் வரை அன்போடு இருந்தாலே அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அளிக்கும். ஆகவே தனிப்பட்ட முறையில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. வாழ்த்துக்கள். நீங்கள் எனக்கு எதிர்பார்ப்பு என்றால் உங்கள் கன்னி தெய்வத்தை கடைசி வரை கைவிடாமல் நீங்கள் வழிபட்டாலே போதும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். ஐயா, அது என்னன்னு தெரியலைங்கய்யா. அத்தை சந்தோஷப்பா, நான் பூஜை ஏற்றுக்கிட்டப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எனக்கு அழுவ வந்துட்டீங்க. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்படியே ஒரு சந்தோஷம். அத்தை சொல்லிட்டாங்களே, நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ சந்தோஷம். அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி எனக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டீங்கய்யா. ஆனால் இது கஷ்டத்தில் வர அழுவ கிடையாதுங்கய்யா, சந்தோஷத்தில் வரும்ல அந்த அழுகை தான்யா. கண்டிப்பாக 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 இதை நான் உணர்ந்தவன். ஏனென்றால் ஆடி 30 அன்று அத்தைகளுக்கு பூஜையை வைத்துவிட்டு அத்தையின் வருகைக்காக காத்திருந்த நாட்கள்லாம் கிடையாது. அவங்க பூஜை வச்ச உடனே வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்க சொல்கிற வார்த்தை சிறப்பாக இருக்குது, அழகாக வச்சுருக்கா ஐயா, நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே
என்னால் எனக்கு பேச்சும் வராது, மூச்சும் வராது, கண்ணீர் மட்டும்தான் வரும். நான் இவ்வளவு பேசக்கூடிய நானே அன்று பேச முடியாமல் தவித்து கொண்டிருப்பேன், அழுது விடுவேன். இந்த அழுகைக்கு பெயர் துக்கமில்லை, ஆனந்த கண்ணீர். எதற்காக நாம் வைத்தோம், யாருக்காக வைத்தோம், அவர்கள் வந்து அதை வழிநடத்தி சந்தோஷத்தை காட்டும் பொழுது தான் நம்ம வைத்ததற்கு அந்த பூஜைக்கு அருமையே இருக்குது. அப்போ அவங்க அதை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் வரும்பாரு கண்ணீர், அதெல்லாம் வேறு லெவல். நான் வந்து அதை அனுபவித்தவன். அதே உணர்வு பூர்வத்தை உன்னிடத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்னும் நல்லபடியாக நம்பி வணங்கி உங்கள் வீட்டில் இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் நடைபெறட்டும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உங்கள் அண்ணனுக்கு திருமணமாகாமல் தடையிலேயே இருந்துன்னு என்கிட்ட நீ முதல்ல சொன்னான். இந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு பார், திருமண தடங்கள் நீங்கும், நிச்சயமாக நல்ல மணப்பெண் அமைவாள் என்று கூறினேன். நடந்திருக்கிறதா இல்லையா? நடக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அடித்து பேசுவேன். நான் எதனால் பேசுகிறேன்னா, நெஜத்தை பேசிக்கிட்டு இருக்கேன், எடுத்துக்கட்டி பேசலை. எங்கேயோ இருக்கிற உங்களை எல்லாரையும் என் வீட்டுக்கு வர வச்சு உங்கள்கிட்ட வந்து காசு கொடுங்க நினைக்கல. இங்கே இப்படி திருவிழா நடக்கு, நீங்கள் எதாவது எவ்வளோ நன்கொடை தருவீங்கன்னு நான் கேட்கல. ஆடி 30க்கு வாங்க, நீங்கள் வந்து தங்குறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு லாட்ஜில் ரூம் போட்டு தரேன், அதுக்கு நீங்கள் காசு கொடுக்காண்டாம். நல்லபடியாக வணங்கிட்டு போங்க, நல்லா இருங்க. என்னை பொறுத்தவரையில் கன்னி தெய்வ பிள்ளைகள் அனைவருமே நல்லா இருக்கணும், நலமோடு வாழணும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்கே இவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு கன்னி தெய்வம் என்றால் என்ன, அந்த கன்னி தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே கூறி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் கன்னி தெய்வத்தின் அருமையை உணர்ந்த ஒரே மகன் என்ற இது வந்து ஒரு சந்தோஷமாகவே சொல்லுவேன். கன்னி தெய்வத்தின் அருமையை உணர்ந்த ஒரே மகன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு மகனோடு நிற்கவில்லை, பலாயிரக்கணக்கான பிள்ளைகளை இங்கே கன்னி தெய்வத்திற்கு வாரி வழங்கும் ஒரு வேலையை எனக்கு தந்திருக்கிறார்கள். கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பணியை எனக்கு தந்திருக்கிறார்கள். அதனால தான் பாருங்கள், இந்த பதிவில் கூட எத்தனை பதிகள் பாருங்கள், எத்தனை கன்னி தெய்வம் பாருங்கள், அழகை பாருங்கள், அந்த தீபத்தை பாருங்கள். அதை பார்க்கும் பொழுதே மனதிற்கு மங்களகரமாக இதோ ரூபணி சம்மா லைசாம்மா இந்த பதியை பாருங்கள். இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான உணர்ச்சிகள் உங்களுக்கு தோன்ற வேண்டும். அப்படி தோன்றினால் நிச்சயமாக உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் அனுகிரகம் இருக்கிறது என்பது உறுதியாகிறது. ஏதோ பார்த்தோம், ஏதோ கேட்டோம் என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை சாதாரணமாக தான் சென்று கொண்டிருக்கும். இதோ இந்த பதியை பார்க்கும் பொழுது நம் மனதில் தோன்ற வேண்டும், இந்த அளவுக்கு ஒரு அழகான பதியா, இந்த அழகுன்னு தோணிட்டாலே நீ வந்து ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிக்கிறேன். அப்பா, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. அப்பா அப்பா நேற்று அம்மாவுக்கு சாமி கும்பிட்டோம்ப்பா. எங்களால் முடிஞ்சதை வாங்கி வச்சு அம்மாவுக்கு சந்தோஷமாக சாமி கும்பிட்டப்பா. அம்மாவும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்கப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நேற்று அம்மா வந்தாங்கப்பா, அந்த குழந்தை பருவத்திலேயே அம்மா வந்தாங்கப்பா. வந்து தவழ்ந்தாங்கப்பா, அக்கா உடம்புல தான்ப்பா வந்தாங்க. வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே தவழ்ந்து போய் பாவடை சட்டை, பாவடை பாவடை அப்படின்னு சொல்லிட்டு, வளையல்னு சொல்லிட்டு அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணாடி வந்து அம்மாவை பார்த்ததாப்பா இருந்துச்சு. அப்புறம் அந்த கண்ணாடியை எடுத்து அவங்க முகம் பார்த்தாங்கப்பா. பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கப்பா. நேற்று எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான்ப்பா. நீங்களும் ரூபினிஸா அத்தைகளும் தான்ப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நேற்றே போட்டுலாம் தப்பா நினச்சேன். வீட்டுக்கு வந்திருந்தாங்களா, நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சுப்பா, மன்னிச்சிருங்கப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ரொம்ப நன்றிப்பா. நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக எதுவுமே இல்லைப்பா எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நேற்று அம்மா எப்படி காய்ச்சி தர போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப இதாக இருந்தோம்ப்பா. அம்மா வர்றது போகிறது எப்படி தெரிய போகுதுன்னு. ஆனால் அம்மா சிரிச்ச முகத்தோடு வந்து அப்படியே ஒரு குழந்தை எப்படி பண்ணிச்சோ அதே மாதிரி பண்ணாங்கப்பா. அக்கா உடம்புல வந்து அக்கா அப்படியே தவழ்ந்துட்டாங்கப்பா. தவழ்ந்து சின்ன பிள்ளை மாதிரி போகிறாங்கப்பா. அந்த இடத்துக்கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி தவழ்ந்து போய் வளையல் பாவடைன்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போதே எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. அந்த சந்தோஷத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான்ப்பா. உங்களுக்கு கோடான கோடி நன்றிப்பா. அத்தைகளுக்கு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இந்த பதிவு வந்து ஜூலை 22 முதல்ல அந்த பொண்ணு வைத்து வணங்க போகிறோம் என்று அனுப்பியிருந்தார்கள். இப்பொழுது 2 நாள் கழித்து மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. இந்த பதிவுகள் ரொம்ப 300 பதிவுக்கு மேலே இங்கே காத்திருக்கு. ஒவ்வொரு பதிவுகளும் லேட்டாக தான் என்னால் பதிவு செய்ய முடிகிறது. கூடிய மட்டும் அனைத்து பதிவுகளும் அன்றன்றே பதில் கொடுக்குற மாதிரி நான் முடிவு பண்ணுறேன். மகிழ்ச்சி அன்பு குழந்தையே. நிச்சயமாக ஒரு கன்னி தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு
கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறீர்கள். இந்த மாதிரி பல சாட்சிகள் என்பதை இங்கே வரும். பல பேர்கள் வாழ்வதை இங்கே சொல்வார்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் கன்னி தெய்வம். கன்னி தெய்வத்தை வணங்கும் பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்வார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. மகிழ்ச்சி. இன்னும் நிறைய அதிசயங்கள் இங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிக்கிறேன். மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா நீ சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணா வணக்கம்ண்ணா. நேற்று நல்லபடியாக நாங்கள் கன்னியம்மாவுக்கு வச்சு கும்பிட்டுட்டோம்ண்ணா. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆடி மாதம் என்று விட்டாலே ஆடி மாதம் கன்னிகளின் மாதம், கன்னிகளுக்காக வணங்கக்கூடிய மாதம், கன்னிகளுக்காக முறைப்படி வீட்டிற்குள் எடுக்கக்கூடிய மாதம், கன்னி தெய்வத்தின் அனுகிரகத்தால் நாமெல்லாம் வாழக்கூடிய மாதம் என்பதை உறுதி செய்வது தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம். இவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிந்துவிடும். நாமும் நம் கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும், நாமும் நம் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க வேண்டும் என்ற உள்ளம் உள்ள நிறைந்து உங்களுக்கு தோன்றிவிடும். வாருங்கள் உறவுகளே, இதில் ஒரு விஷயம் நீங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இங்கே இருப்பவர்கள் ஏதோ அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள். இங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தும் நம் கன்னி தெய்வங்களுக்காக உள்ள பதிவுகள், நமக்கான உள்ள பதிவுகள். ஆகவே அனைத்து பதிவுகளும் முழுமையாக கேளுங்கள். இடையில் கேட்டுவிட்டு இடையில் சென்று விடாதீர்கள், அது மிகப்பெரிய தவறு. முழுமையாக கேட்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும், நீங்கள் வழிபட்ட முறையில் எந்த தவறுகள் இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவே இங்கே புதிதாக வந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அனைவருமே முழுவதுமாக பதிவுகளை கேளுங்கள். ஏதோ கேட்டோம் உடனே வச்சோம் அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது, அது தவறு. முழு பதிவையும் கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஆடியோவை தொடர்ந்து கேட்கிறேன். அப்புறம் ஒரு குழந்தைய கூப்பிட்டுருந்தோம். அவங்க பாட்டியும் கூட வந்திருந்தாங்க. அவங்க அவங்க மேலே சாமி வந்ததுன்னா அப்போ பார்த்துட்டு நல்லா இருக்கு, தாகமாக இருக்குது, எனக்கு இளநீ வேணும் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் இளநீ வைக்கணும் போல் எனக்கு தெரியாது, நான் வைக்கலைன்னா. அதான் இளநீ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு பதிவு வந்துச்சு, அந்த பதிவில் கூட இளநீ இருந்துச்சு, பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? நீங்கள் நன்கு பார்த்தால் தெரியும். இளநீ கண்டிப்பாக வைக்கலாம், வைக்கணும், வைத்தால் அதுவும் சிறப்பு தான். இயற்கையானதை நாம் வைத்து கன்னி தெய்வத்துக்கு வழிபடுவது சிறப்பு. நம்ம அத்தைகள் பதிலெல்லாம் இளநீ கண்டிப்பாக இருக்கும், வைக்காமல் இருக்க மாட்டேன். மகிழ்ச்சியோடவே மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறேன். அது போக இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா ஓடி வரா, சலங்க சத்தத்தோட ஓடி வர்றா, கால் கட்டு 2 காலும் கட்டி இருந்தது, இப்போ கொஞ்சம் அவந்துருச்சு கால் கட்டு. இதெல்லாம் தவறு. ஒரு கன்னிப்பதிக்குள் இன்னொருவர் இருந்து அமர்ந்திருந்து கணக்கு சொல்ல இயலாது. அப்படி கணக்கு சொல்கிறார்கள் என்றால் அது தவறு. வந்தவர்கள் அந்த கன்னியை வணங்கி அங்கே வழங்கப்பட்ட ஆடைகளை வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக செல்ல வேண்டியது தான் சரியே தவிர அவர்கள் கணக்கு சொல்ல இங்கு ஒன்றுமே கிடையாது. இப்படி எந்த கன்னிவெளி பிள்ளைகளும் யார் கணக்கு சொன்னாலும் அதை கேட்காதீர்கள். கணக்கு சொல்வது போன்று அவர்களே எடுத்துக்கட்டி நாடகமாடி விடுவார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உறுதியாக சொல்கிறேன். எவரும் கன்னி தெய்வத்தின் பதிக்குள் கணக்கு சொல்ல இயலாது என்பதை இதிலிருந்து உறுதியாக சொல்கிறேன். கன்னி தெய்வம் மட்டும்தான் அங்கே கணக்கு சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் ஆடியோவை கேட்போம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் நல்லா வீட்டுக்குள்ளே. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, நல்லா ஓடி வராலாம், ஆனால் காலில் கட்டியிருந்தான் 2 கால்லையும். இந்த கணக்கிலே புரிஞ்சிருக்காண்டா அவங்களுடைய வார்த்தையில் பிசிறு இருக்கிறது என்பதை. வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா, சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னாங்கண்ணா. எனக்கு காலில் கெட்டியிருந்தால் எப்படி சந்தோஷமாக இருப்பார்கள், அதை உணருங்கள். கண்டவர்களை எல்லாம் உள்ளே விட்டு கணக்கு சொல்லை வைத்து விடாதீர்கள். வீணாக கன்னி தெய்வத்தை விரட்டுவதற்கு சமமாக அது ஆகிவிடும். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். இதில் உங்கள் பதில் ஏதாவது சொல்லுங்கண்ணா. எதனால அவங்க சொன்னது உண்மையா என்னன்னு எனக்கு தெரில. கால் கட்டு இருக்குன்னு சொன்னது. அதனால் உங்கள்கிட்ட விவரம் கேட்குறதுக்காக தானே அந்த வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா வணக்கம். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அம்மா அது பொய்யம்மா. அந்த அம்மா பேசியது 90% பொய் தான். அதாவது ஒரு கன்னி தெய்வம் காலில் கட்டி இருந்திருக்கு, ஓடி வருதுன்னு சொல்லுது. ஓடி வர ஆனால் காலை கட்டியிருக்குன்னு சொல்லுது. காலை கட்டியிருந்தால் எப்படி ஓட முடியும்? இதெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள், கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் பொய் தான். உங்கள் கண்ணியை நீங்கள் நம்பி வணங்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக பல உண்மைகளை தெரிந்து கொள்வீர்கள். நம்பி வணங்குங்கள், போதுமானது. கன்னி தெய்வத்தோட பூஜை சிறப்பாக முடிஞ்சது. எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப மன நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. மகிழ்ச்சி. உங்கள் வழிகாட்டுதல் பேர் எல்லா அத்தைகளுடைய ஆசீர்வாதத்தினால இது நல்லபடியாக முடிஞ்சுங்கய்யா. இந்த தடவை எந்த தவறும் நடக்காமல் மிக சிறப்பாக செஞ்சு முடித்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது.
அடுத்த வருடம் இதை விட இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி அத்தைகளையும் நான் வணங்கும் கன்னி தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். சிறப்பாக இருக்கும். மறு வருஷமும் நல்லபடியாக வணங்குவீர்கள், நல்லபடியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய கன்னி தெய்வம் உங்களுக்கு முறையாக வந்து உங்களை வாழ்த்தட்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை.